ஜெயம் ரவியை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் பண்ணாத ஸ்டைல்லாம் அந்த பாட்டில் ஐ மீன் அந்த படத்தில் வர பாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்டைல்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து நான் கூடவே இருந்து அதனால் எனக்கு அந்த படத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் நல்லாவே எல்லாருக்கும் கொஞ்சம் ப்ராப்ளமானு வச்சிங்க நல்லாவே தெரிஞ்சுது. கண்ணன் சொன்னால் நல்லாவே தெரிஞ்சுது. போதாக்குறைக்கு ரஜினி சாரோட எந்திரனில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டுட்டு ரஜினி சார் என்ன சொன்னார், வர முடியுமா ஷூட்டிங்க்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் சொன்னேன், சரி எதுக்கு ஏதோ கூப்பிட்றாங்க போல இருக்குது, ஓகே ஏதாவது ஹேர் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஷூட்டிங்கு போனேன். ரோபோட் ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருந்தது சன் ஸ்டுடியோவில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் போயிட்ட உடனே பார்த்தோன்னே காஸ்டியூம் டிசைனர் வந்துட்டு உங்கள் காஸ்டியூம்ஸ்லாம் மாற்றணும், உங்களுக்கு என்ன வேறு ஏதாவது ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் ஃபங்கியாக எதனா ஹேர் ஸ்டைல் நீங்கள் எதனா பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா இவர் திடீர்னு நம்மளை ஏன் சேஞ்ச் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 100% இதான் உண்மை. எனக்கு அந்த நிமிஷம் வரைக்கும் எதுவுமே தெரியாது, நான் எதுக்கு மாற்றணும் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டவுடனே இல்லை அவர் சொன்னார், நீங்கள் ஆக்சுவலி ரஜினி சாருக்கு ஹேர் கட் பண்ணுற மாதிரி சீன் இருக்குது, நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே எனக்கு ஒன்றும் புரியல. நிஜமாக தான் சொல்கிறீங்களா இல்லை சும்மா ஏதாவது கலாய்க்கிறீங்களான்னு நானும் அவரை கேட்டேன். இல்லை நிஜமாக தான் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு எனக்கு காஸ்டியூம்ஸ்லாம் மாற்றி விட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று பார்த்தா ரஜினி சார் உட்காந்துருந்தார். சார் என்ன இதுன்னு, வா நீ படத்தில் வந்துன்னா தெரியல, இது வரைக்கும் நீ என்ன கண்ணன் யார் என்ன ஏதுன்னு தெரியல, இனிமேட்டு தெரியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இவர் ரெக்கமெண்ட் பண்ணதால தான் வந்து அந்த சீன் நான் பண்ணேன். பட் அது என்ன அன்ஃபார்ச்சுனேட்டியாக என்னன்னு தெரியல, அது பார்த்தீங்கன்னா பயங்கர சீரியஸான சீன். அதாவது அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த ரோபோவாக மாறுவார் இல்லையா அந்த சீன். அதனால் சங்கர் என்ன டிசைட் பண்ணாருன்னு தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் என் கை மட்டும் தான் தெரியும், எடிட்டிங்கில் என்னோட இது போயிடுச்சு. ஸோ அப்புறம் ஒரு நாள் போயிட்டு ரஜினி சார்கிட்ட போய் சொன்னேன், சார் என்ன சார் இந்த மாதிரி படத்துலேயே கட் ஆகிடுச்சு சார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் திடீர்னு அந்த நேரத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் சரிவா நான் பார்லருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் ஆக்சுவலி மறுநாள் பார்லருக்கு வந்தார். அதுக்கப்புறம் அவர் இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களோட செகண்ட் இயர் ஆனிவர்சரி வரும்போது அவர் வந்து இங்கே வந்து எங்களை வாழ்த்தி அவரை வந்துட்டு இங்கே இப்போ எங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைச்சது. ப்ளஸ் ரெண்டாவது அதை விட பெரிய விஷயம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இங்கே வந்துட்டு செகண்ட் இயர் ஆனிவர்சரிக்கு வந்துட்டு போனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தாஜ்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் ரஜினி சார் மட்டும் கிடைச்சாரு அப்படின்னு சொல்ல முடியாது. வாழ்க்கையில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அங்கே அறிமுகமானார். அதுக்கும் மேலே இன்னொரு சூப்பர் ஸ்டார் எனக்கு கிடைச்சது தாஜில் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து நானும் தாஜில் நானும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். என்னோடய மிஸ்ஸஸ் அவங்களும் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள அங்கே தான் லவ் பண்ணி எங்களோட மேரேஜெலாம் எடுத்துகிட்டு பிரச்சனைலாம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் நாங்களும் அவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தாஜிலேருந்து விலக வேண்டிய நிலைமை. ஏன்னா ஒரே டிபார்ட்மெண்ட்டில் 2 பேர் இருக்கக்கூடாதுன்றது வந்து ரூல்ஸ், ஆக்சுவலி ஹோட்டலோட ரூல்ஸு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு நான் ரிசைன் பண்ணுறேன்னா இல்லை இந்த மாதிரி ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லி 2 பேருமே ரிசைன் பண்ணிவிட்டு ஸோ வேறு இடத்துக்கு போயிட்டோம். பட் எனிவே அதுக்கப்புறம் தான் வந்து லைஃப்பில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பை பற்றி நிறையா புரிஞ்சிக்க, அதே நேரத்தில் லைஃப்பில் வந்து நல்ல பிரபங்களை சந்திக்க, ரெண்டாவது அவங்க நம்மளை தேடி வர்றது, நம்மக்கிட்ட இருக்கிற திறமை தெரியறதுக்கு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக போச்சு. ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யாருக்குமே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் ஆகட்டும், எவ்வளோ விஐபிஸ் வராங்க இங்கே, எவ்வளோ வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் மேன் வராங்க, நிறைய பேர் வராங்க. பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் பணம் சம்பாதிக்கிறது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே எதை பற்றியும் கவலைப்படுறதே இல்லை. ஐ மீன் மெயினாக முடிய சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம நமக்காக எவ்வளவோ செலவு பண்ணுறோம், எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம். பட் நமக்காக மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாளில் 1 மணி நேரம் ஒதுக்குனா கூட போதும், உங்கள் முடியை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. அதாவது அவங்களுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் சூட் ஆகுதா சூட் ஆகலையா அப்படின்னு கூட தெரியாது. பார்த்தா அவங்களும் ஒரு ஸ்டைலுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. நான் வரும்போது நிறைய பேர்கிட்ட கேட்பேன், இந்த ஃபேஸு உங்களோட ரவுண்டு ஃபேஸு, ஓவல் ஃபேஸு, ஸ்ட்ரைட் ஃபேஸு, இந்த மாதிரி ஃபேஸுக்கு உங்களுக்கு இது செட் ஆகாது, ஏன் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் இல்லைப்பா நான் எங்கே போனாலும் இதான் கட் பண்ணி விடுறாங்க. ஏன்னா யாருமே ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இவங்களுக்கு இதுதான் சிறந்தது, இதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு இப்போ மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட் நிறைய இருக்கிறதால அவங்களுக்கு இருக்கிற ப்ராடக்டை மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர யாருக்கு என்ன தேவைன்றதை வந்து யாருமே கரெக்டாக கொடுக்கறதில்ல. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ நாங்களும் வந்துட்டு இன்னைய வரைக்கும் நல்லாவே பண்ணிகிட்ருக்கோன்னு நான் ஐ பிலீவ்.
இப்போ பார்த்தா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன ஸ்டைல் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. நானும் வந்து ஸ்டைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஃபங்கியாக சுற்றுறது தான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்டுன்னே சொல்லலாம். ஆக்சுவலி முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் போட்டு நல்லா சீவிட்டு வருவாங்க. இப்போல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது. இப்போல்லாம் நல்லா ஜெல்லு, நல்ல கம்பெனிலேருந்து தரமான ஜெல்லுலாம் கிடைக்குது. அதெல்லாம் எடுத்து போட்டு நல்லாவே பக்காவாக ஸ்டைல் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அந்த ஸ்டைல் நமக்கு சூட் ஆகுதா அப்படின்னு காட்டுறது தான் பெரிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டைல் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் ஸ்டைல் பண்ணுறாங்க. அது பெரிய தப்பு. ரெண்டாவது ஹேரையும் கொஞ்சம் மெயின்டைனும் பண்ணிக்கணும். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் கிடைக்குது. எந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றத வந்து மற்ற யாருமே சொல்கிறதே இல்லை. என்ன கிடைக்குதோ ஏதோ நான் போனேன், மார்க்கெட்டுக்கு போனேன், இதை எடுத்தேன், அதனால் அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர, பட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோன்னா உங்களோட ஹேரோட டைப் என்ன, நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், அட்லீஸ்ட் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி கொஞ்சமாச்சும் ஏதாவது ஹேரை கவனிக்கிறதுக்கு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது ஒரு ½ hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் எப்படியெல்லாம் அதை மெயின்டைன் பண்ணணுன்றது தான் ஃபஸ்ட்டு சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஸ்டைல், ரெண்டாவது பட்சத்துக்கு தான் ஸ்டைலுக்கே போவோம். ஒரு வாட்டி ஸ்டைல் பண்ணி காமிச்சாங்கன்னா ரெண்டாவது வாட்டி அவங்க ஸ்டைல் பண்ணும்போது நிறைய பேர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா சலூனில் பண்ணும்போது வருது, பட் நான் வீட்டில் போகும்போது வரமாட்டேதுன்னு நிறைய பேர் வந்து சொல்கிற 100% கம்ப்ளைண்ட் இதுதான். அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. சலூனில் நாங்கள் பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த ஒரு 2 நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்கி நீங்கள் உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. ஆக்சுவலி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டைல் பண்ண உடனே டப்புன்னு வரணும் அப்படின்னு. டெஃபினட்டாக வரும். ஆனால் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று நாங்கள் தர ப்ராடக்டை போட்டு, நாங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் தந்த ப்ராடக்டை நீங்கள் போட்டு நீங்கள் ஸ்டைல் பண்ணி பாருங்கள். 100% உங்கள் ஃபேஸுக்கு என்ன செட் ஆகும், என்ன எப்படி பண்ணலாம், எப்படிலாம் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டைலே பண்ணி விடுவோம். அதனால் ரெண்டாவது இன்னொன்று ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாங்கள் சொல்கிற ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபாலோ இல்லை, உங்களுக்கு வந்துட்டு நாமளாக பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய பேருக்கு வழுக்க இருக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அப்பாவுக்கு வழுக்க இருந்ததுன்னா பையனுக்கு வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அது வரும், யாராக இருந்தாலும் ஸ்டைல் பண்ணுறது வந்து ஒரு தப்பே கிடையாது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜெல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், கண்டிஷ்னர் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. மார்க்கெட்டில் என்ன ப்ராடக்ட் வந்தாலும் எப்படி வந்தாலும் அதை சிலதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு யோசிச்சு பார்த்தாங்கன்னா நிறைய விஷயம் நடக்கும். ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய காரணம் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது ஜெல் யூஸ் பண்ணால் கொட்டிடுச்சு, நான் ஜெல் யூஸ் பண்ணேன் கொட்டிடுச்சின்னு சொல்லுவாங்க. ஜெல் யூஸ் பண்ணுறதால முடி கொட்டவே கொட்டாது. ஏன்னா நீங்கள் அதை ஆயில் மாதிரி யூஸ் பண்ணாமல் இருந்தால் போதும். அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் ப்ராடக்ட். ஹேர் கேர் ப்ராடக்டை வந்து வெறும் ஹேரில் தான் போடணும். நான் என்ன நினச்சிப்பாங்க, கையில் ஃபுல்லாக ஊற்றி ஆயில் மாதிரி வச்சு 2 தடவை தடவினீங்கன்னா 4 மாதத்தில் கொட்டுற முடி 2 மாதத்தில் கொட்டிட்டோம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நாங்கள் அதையும் சொல்லி கொடுத்து தான் ஒரு ப்ராடக்டை கையில் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் மாதம் இப்போ நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ரெஞ்ச் மேக்கு, ஜெர்மன் மேக்கு, இந்த மாதிரி ஹேர் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். பிராண்டட் கலர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். எங்களோட பெலிஸா இந்த நிறுவனத்தை நான் இன்றைக்கி ஆரம்பித்து நான் 2 வருஷம் நான் கொண்டாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பெலிஸாவை இங்கேயே நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா எங்களது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டால் வளர்ந்த பார்லர் கிடையாது. ஆக்சுவலி எங்கள் பார்லருக்கு ஒரு கிளைண்ட் வந்தார்னா அவர் மூலிமா போய் வேர்ட் ஆஃப் த மவுத்தில் கூட்டிகிட்டு வராரு பாருங்கள் 4 கிளைண்ட்டு. அதை வச்சு தான் இன்னும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம்னா இன்னும் வெற்றிகரமாகவும் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் ஃபிலிம்ஸராக இருக்குது பண்ணாலும் நான் இது வரைக்கும் பப்ளிசிட்டியே இல்லாமல் இப்போ தான் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி சாரே வந்து எல்லாம் பண்ணிவிட்டு, இல்லை நீ பப்ளிசிட்டி பண்ணு, நான் இங்கே வரேன்றதை நீ ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கோ, நீ வீடியோ எடுத்து போட்டுக்கோ, நீ பப்ளிசிட்டி பண்ணுன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பப்ளிசிட்டின்ற ஒன்றுக்கே வந்திருக்கோம். ஸோ அதனால் எல்லாம் வந்து தரமான பொருளாக மட்டும் யூஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது மட்டும் தெரியணும். ஹேர் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ரஜினி சார் மட்டும் இல்லை, நம்ம பார்லருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தனுஷ் வருவார், சூர்யா வருவார், ப்ளஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதி வருவார், நந்தா வருவார், அப்புறம் ஜெயம் ரவிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் வச்சு எல்லாமே ரெடி பண்ணோம். அது மட்டும் இல்லை, நான் லேடிஸ் கிளைண்ட்டை பற்றி சொல்லியே ஆகணும். ஆக்சுவலி இங்கே மீரா ஜாஸ்மின் வருவாங்க, என்னோட மிஸ்ஸஸ் தான் ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. இது இல்லாமல் நிறைய டிவி ஆர்டிஸ்ட் வருவாங்க. அதுவே மீரா ஜாஸ்மின் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க. ப்ளஸ் டிவி ஆர்டிஸ்ட்டுங்க, மாடல்ஸு அந்த மாதிரி வருவாங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வருவாங்க என்னோட டைமில். மீரா ஜாஸ்மின் வந்து இங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு ஹேர் ஸ்டைல் மாற்றணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்தாங்க. நார்மலாக அவங்க வந்து சென்னையில் இருக்கும்போது மட்டும் இங்கே வருவாங்க, மற்றபடி வெளியில் தான் அவங்க பண்ணுறாங்க. ஹேர் ஸ்டைல் மட்டும் செஞ்சு பண்ணோம். அது மட்டும் இல்லை, நிறைய பிஎஸ்சியோட ஒய்ஃபு பொண்ணுங்க எல்லோரும் வருவாங்க, டாக்டர்ஸ் எல்லாமே வருவாங்க.
ப்ளஸ் மாடல்ஸு, நிறைய டிவி சீரியல் ஆக்டர்ஸ், நியூ கமர்ஸ் எல்லாருமே வராங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு ரஜினி சாரோட பொண்ணுக்கு வீட்டில் போயும் பண்ணி கொடுக்குறேன் நான். அது இல்லாமல் ரஜினி சார் இங்கே வரும்போது எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். நிஜமாக இன்க்ளூடிங் மீ எல்லாருமே வந்துட்டு அவர் வந்து ஒரு விஐபியாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ரொம்ப அமைதியாக நிறைய கிளைண்ட்ஸ் எதுவும் எடுக்காமல் அப்படின்னு மட்டும் பண்ணுற மாதிரி இங்கே ரெடி பண்ணிக்கணும். ஆனால் அவரே வந்து ஒரு கட்டத்தில் என்ன கேட்டார், நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் கிளைண்ட்ஸ் எடுங்க, எனக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் எப்போவுமே செய்கிற மாதிரி கிளைண்ட்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுங்க, எனக்கு டிக்கெட் எதுவுமே கொடுக்க வேண்டாம், நான் நார்மலாக வந்து போகிற மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ப்ளஸ் ப்ரைடல்ஸு அதெல்லாம் அவுட்டோர் போய் மேக்கப்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவோம். லைக் சினி அந்த சினியில் இன்னும் போல் ஷோஸு அதெல்லாம் போய் பண்ணியிருக்கேன். அவுட்டோரில் போயிட்டு ஷோஸு, டான்ஸ் ஷோஸு, மாடல்ஸ் அந்த மாதிரி ஸ்டேஜ் ஷோ அந்த மாதிரிலாம் போய் மேக்கப் பண்ணியிருக்கேன். இப்போ ரஜினி சாரை பற்றி சுவையான அனுபவங்கள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வயசுலையும் அவரை மாதிரி ஒரு சுறுசுறுப்பான மனுஷனை வந்துட்டு பார்க்குறதுன்றது அபூர்வம்னு கூட சொல்லலாம். அவரால் ஈவன் தோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு இது இல்லாமல் ஒரு 15 மினிட்ஸுக்கு மேலே அவரால் ஒரு சேரில் ஹேர் கட் பண்ணும்போது கூட கண்ணன் முடிஞ்சிச்சான்னு தான் கேட்டுருப்பார். ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா சிவாஜி வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு ஃபஸ்ட் டே ஷூட் பண்ண போகிறாங்க, ஃபஸ்ட் ஷாட்டுக்கு போகிறாங்க. போகும்போது என்னை கேட்டார், கண்ணன் நீ வரியா, ஹைதராபாத்துக்கு போகிறோம், ஒரு அந்த வாஜி சாங் சிவாஜி சாங் ஷூட் பண்ண போகிறோம், வரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், திடீர்னு அன்றைக்கி எனக்கு பயத்தில் உட்காந்துட்டு, இல்லை சார், இல்லை நீ காலையில் வந்துட்டு நீ முடிஞ்சால் நைட்டே வரலாம், இல்லை நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டில் வந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி என்னை அவர் கூப்பிடும்போது நான் என்ன நினச்சேன், எனக்கு அதுதான் ஃபஸ்ட் அனுபவம், ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸும் கூட. நான் திடீர்னு அவர்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு பாஸ்போர்ட் இல்லை. உடனே வந்து சிரிச்சுட்டு, ஹைதராபாத்துக்கு பாஸ்போர்ட்லாம் வேண்டாம், நீ வா என் கூட அப்படின்னு சொல்லி சொன்னார். இது மட்டும் இல்லை, ப்ளஸ் ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா கோவாவுக்கு வந்துட்டு ரோபோ படத்துக்காக வந்துட்டு கோவாக்கு அந்த பிஎட் ரெடி பண்ணுறதுக்காக, அதான் ஃபஸ்ட் டைம் பிஎட் ரெடி பண்ணுறதுக்காக கோவாவுக்கு போகிறோம். கோவாவுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களை இங்கேருந்து வந்து ட்ரெயினில் போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ஐ மீன் என்ன மட்டும் இல்லை, ஒரு 45 பீப்புள்ஸ் ஆக்சுவலி, அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரும் போனோம். ஸோ போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயின் என்ன ஆகி போச்சு, டிலே அந்த மாதிரி ஒரு டிலே. ஸோ நாங்கள் கோவாவுக்கு போய் சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்ப மாட்டீங்க, மேக்ஸிமம் 2.5 days போனோம் ட்ரெயினில் மட்டும். ஸோ 2.5 days போயிட்டு அன்றைக்கி ஈவினிங் 4 o'clock போயிட்டு நாங்கள் ரீச் ஆகிறோம் கோவாவில். ரஜினி சார் வந்து 6 o'clock வந்து ரீச் ஆகிறாரு. ஸோ வந்துட்டு வந்தவொடனே என்ன சொன்னாங்க, பிஎட் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு உடனே டேரெக்டாக அவரோட ரூமுக்கு தான் போகிறோம் 6:30க்கு. ஸோ ரூமுக்கு போனோன்னே அவர் சொன்னார், கண்ணன் எனக்கு இந்த மாதிரி இந்த பிஎட் இப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் வந்துட்டு செட் பண்ணுவோம் அந்த பிஎட் செட் பண்ணோன்னா நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி கலர் போடணும், இதில் கலர் இல்லைன்னா ரொம்ப நல்லா இருக்காது, ஒயிட்டு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொன்னார், டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகிடுச்சு. 7 o'clock ஆகிடுச்சுப்பா, நாளைக்கு மார்னிங் திருப்பி 7 o'clock ஷூட்டு, நான் தூங்கணும், இது வேலையாகாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா நான் சொன்னேன், இல்லை கலர் பண்ணியே ஆகணும், ஆக்சுவலி கலர் பண்ணலன்னா ஒயிட் ஐ மீன் கிரேஷ் ரொம்ப தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னோடனே உடனே அவர் என்ன பார்த்து கேட்டார், நீ 2 நாள் எப்படி வந்தேன்னு ஆக்சுவலி என்னை கேட்டார் ஃபஸ்ட்டு. நான் சொன்னேன், இந்த மாதிரி ட்ரெயினில் வந்தோம் சார், ஸோ 2 நாள் 2.5 days ஆகிப்போச்சு சார் ட்ரெயினில் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஃபஸ்ட்டு நான் சொன்னதை கம்முன்னு சிரிச்சுட்டு இருந்த மனுஷன் திடீர்னு நான் கலர் பண்ணியே ஆகணும்னு அடம்பிடிச்சோன்னே உடனே எனக்கு அவர் என்னை பார்த்து சொன்னார், நீ 2.5 நாள் ட்ரெயினில் வந்தேன்ற ஒரே காரணத்துக்காக 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போனால் செட் ஆகாது, 1 மணி நேரம் நீ என்னை உட்கார வைக்கணும்னு நினைக்கிற அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாரு பாருங்க. அங்கே இருந்த ரூமில் ஒரு 2-3 பேர் இருந்தோம், ஆக்சுவலி எல்லாரும் சிரிச்சிட்டோம். அவரை மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம எந்த டென்ஷனில் போனாலும் சரி, நமக்கு இருக்கிற பிரச்சனை, நம்ம என்ன ஒரு இதில் போனாலும் சரி, அவர்கிட்ட போய் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கிற காமெடியில் எல்லாமே மறந்து போயிடும். ரெண்டாவது ஈவந்தோ இன்னொரு பெரிய விஷயம், இன்றைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் சரி, அவன் நமக்கு முன்ன பின்ன தெரிஞ்சோ தெரியாமலோ யாராக இருந்தாலும் சரி, நான் இன்றைக்கி இல்லை, நான் தாஜ் கவர்மெண்டில் வேலை செஞ்ச காலத்தில் இருந்து இன்னிய வரைக்கும் அவர்கிட்ட நான் பார்த்து கற்றுக்கிற ஒரே விஷயம், ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் சரி குட் மார்னிங்னு சொன்னால் குட் மார்னிங் நின்று சொல்லிட்டு போவார். ஆனால் நான் நிறைய பேர்கிட்ட இந்த பண்பை பார்க்கவே இல்லை. அவர்கிட்ட இருக்கிற ஒருவேளை அதுதான் வந்து அவரை இவ்வளோ ஹைக்குக்கு உயர்த்துச்சா என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி சுவாரஸ்யங்கள் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம் அவரை பற்றி. இவர் என்னோட பையன், இவர் ஹேமந்த் குமார், இவர் 2nd standard படிக்கிறாரு. இவர் ரிஷ்வந்த் ராகவ், என்னோட சின்ன பையன், இவர் வந்து LKG படிக்கிறாரு. 2 பேரும் பயங்கர வாளுங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்னதை கேட்டு ஐ மீன் சுவாரஸ்யமான இந்த சம்பவங்களை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடுவில் ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் ஐ எம் வெரி சாரி.
இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.